ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 25வது அதிகாரத்திலே 27வது வசனம். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ரெபேக்காளுடைய கர்ப்பத்திலே 2 குழந்தைகள் மோதிக்கொண்டன. ரெபேக்காள் போய் தேவனிடத்திலே விசாரித்தார். அப்பொழுது கர்த்தர் ரெபேக்காளிடத்திலே சொன்னார், உன் கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் உருவாகி இருக்கிறன. ஒரு ஜாதி மற்றதை காட்டிலும் மிகப்பெரிய ஜாதியாக உருவாவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். இந்த 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். முதலாவது ஏசா வெளிப்பட்டார். அவருடைய கால்களை பிடித்து கொண்டு யாக்கோபு வெளிப்பட்டார். அதனால 2 குழந்தைகள் பிறக்கின்றன. முதலாவது ஏசா, 2வது யாக்கோபு. இந்த 2 பேருமே நல்லா வளர்ந்தாங்க. இந்த ஏசா என்பவன் வன சஞ்சாரியும் வேட்டைக்காரனுமாக இருந்தான். அதனால அவன் நல்ல வேட்டையாடி அருமையான விலங்குகளை பிடித்து கொண்டு வந்து சமைத்து அதை தன் தகப்பனாகி ஈசாக்கு கொடுத்தார். அதனால ஈசாக்கு அந்த உணவின் மீது விருப்பம் இருந்ததுனால அவர் ஏசாவின் மீது பட்சமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் பாருங்க, ரெபேக்காள் அந்த யாக்கோபின் மீது நேசமாக இருந்தார், பட்சமாக இருந்தார். இப்படி 2 பேரும் பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் வெவ்வேறு பிள்ளைகள் மீது பட்சமாக இருந்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபை குறித்து குணசாலி என்று எழுதி வைத்திருக்கிறது. குணசாலி என்று சொன்னால் என்ன? நல்ல குணங்களை உடையவர்களைத்தான் நம் குணசாலி என்று சொல்லுவோம். பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபு என்றுதான் பெயரை ஒழிய அவர் நல்ல ஒரு மனிதனாக இருந்தார் என்று வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி. அது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், வேதம் யாக்கோபை என்ன சொல்லி காண்பிக்கிறது? அந்த இடத்திலே குணசாலி என்றுதான் காண்பிக்கிறது. ஒரு நாள் பாருங்க, யாக்கோபு உட்கார்ந்து கூழ் சமைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்திலே வேட்டையாடி முடிந்து ஏசா களைப்போடு வருகிறான். வந்து அந்த இடத்துல யாக்கோபு இடத்துல கேட்கிறான், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கூளை எனக்கு குடிக்க கொடு என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது யாக்கோபு என்ன கேட்டார்? உன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடு, நான் இந்த கூளை உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். உடனே பாருங்க, ஏசா என்ன சொன்னார்? நான் சாக போகிறேன், இப்பொழுது எனக்கு அந்த சேஷபுத்திர பாகம் இன்னத்திற்கு என்று சொல்லி அதை அந்த கூழுக்காக யாக்கோபிடத்திலே விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சேஷபுத்திர பாகம் யாருக்கு உரியது என்று சொன்னால் யாக்கோபுக்கு உரியதாக மாறி போனது. ஏனென்று கேட்டால், ஏசா யாக்கோபிடத்திலே அதை விற்று போட்டு விட்டார். அதற்காக ஆணையிட்டு கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அது இப்பொழுது யாக்கோபுக்கு உரியதாக மாறிவிட்டது. அது அவர் திருடி கொள்ளவில்லை. அவர் அந்த இடத்திலே அதற்கு விலைக்கரையம் கொடுத்திருக்கிறார். கூளை கொடுத்து அந்த இடத்திலே ஏசாவிடத்திலே இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏனென்று கேட்டால் யாக்கோபுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதன் மீது வாஞ்சியோடு இருந்தார், விருப்பமாக இருந்தார். இந்த நேரத்தில் அவர் கேட்டபோது ஏசா சேஷபுத்திர பாகத்தை அசட்டை செய்தான், அலட்சியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபுக்கு அதன் மீது நோக்கமாக இருந்தது. அதற்காக விலையக்கரையமாக எதையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு தனக்காகத்தான் கூழ் சமைத்து கொண்டிருந்தார். பசியாறு வேண்டும் என்பதற்காக கூழ் சமைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஏசா வந்து அந்த கூளை கேட்டவன்னு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது பாருங்க, யாக்கோபு என்ன செய்திருப்பாருங்க? பாருங்க, அவர் பசியோடு இருந்திருப்பார். பாருங்க, அவருக்கு பசி பெரிய விஷயமே அல்ல. தனக்கு சேஷபுத்திர பாகம் வேண்டும், தேவனுடைய பங்கு தனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதனால் அதை பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனுடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு
நீங்கள் எப்பொழுதுமே வாஞ்சியோடு இருங்கள், ஆவலோடு இருங்கள். உன்னதமான தேவனாய் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தின் மீது வாஞ்சையோடு இருங்கள். அந்த இடத்துல யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ள விரும்பினார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் இப்படி சொன்னார், நான் ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னார், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னார், நேசித்தேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? யாக்கோபு முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்பின ஒரு மனிதன், முற்பிதாக்களை கனப்படுத்தின ஒரு மனிதர். அதனால தான் கர்த்தர் பாருங்க எதிரமா சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்றுதான் சொன்னார். ஏசாவின் தேவன் என்று சொல்லி வேதத்திலே எங்கேயும் எழுதப்படவில்லை. அதற்கு காரணம், யாக்கோபு தேவ மனிதனாக உயர்த்தப்பட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தின் மீது வாஞ்சியோடு இருங்கள். கர்த்தருடைய பங்கின் மீது வாஞ்சியாக இருங்கள். தாவீது இப்படி சொல்லுகிறார், நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொன்னார். என்ன அந்த சிறப்பான பங்கு? கர்த்தரே எனக்கு பங்கும் எனக்கு சுதந்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தரே உங்களுக்கு பங்காக இருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு சுதந்திரமாக இருப்பாராக. இன்றைக்கும் கூட அவர் மீது வாஞ்சியோடு இருங்கள், அவர் மீது தாகத்தோடு இருங்கள். அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தின் மீது கண்ணோக்கமாயிருங்கள், கவனமாக இருங்கள். அப்பொழுது யாக்கோபின் தேவன் உங்களையும் உயர்த்துவார். கர்த்தர் யாக்கோபின் பெயரை மேன்மைப்படுத்தினார், அப்படியே உங்களுடைய பெயரையும் மேன்மைப்படுத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே நீரே எனக்கு பங்கு என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த இடத்திலே யாக்கோபை உயர்த்தினது போல உன் மீது வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.